சுவாமியே சரணமையப்பா. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற சைனா மேடோ ஆலயத்தில் இருக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. இதுதான் சைனா மேடோ. சை ஸ்வை ஸ்வாய் ஸ்வை. சுவாமி சரணம், சுவாமி சரணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகழகாக, ரொம்ப அப்படியே சுத்தமாக ரொம்ப அழகாக இருக்குது இடங்கள். சரி வாங்க ஒசக்க போய் பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணம் சரணம் பொன் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகாக 3 புத்தர் சிலை இருக்குது. சுவாமியே சரணம் ஐயப்பா. இது வந்து போதி தர்மன் புத்தர் சிலை அப்படின்னு கூட சொல்லலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சுவாமி நம்மளாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? இந்தியா தாங்க பொட்டாக்காய். ஓகே ஓகே, சாமி சரணம். அப்புறம் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பவுட்டாக்காயில் வந்து இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பூவை பார்க்கவும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னாக்க, நான் மலேசியாவில் பூக்கடையில் வேலை செய்யும்போது இந்த பூவுக்கு பேர் வந்து கிழங்கு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கலர் கலராக கிடைக்கும். எல்லா கலரும் இப்போது இந்த தோட்டத்தில் எல்லா கலரும் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லா கலரும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பார்த்தீங்களா? சுவாமி சரணம். இது சிகப்பு கலரு. இப்போ நாங்கள் பவுட்டாக்காயில் இருக்கிறோம். ஸோ சுவாமியே சரணம் ஐயப்பா. பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், இதான் பவுட்டாக்காயா. நாங்கள் நல்லா கிட்ட போய் நல்லா சாமி மனசார கும்பிட்டு வந்துட்டோம், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு. ஆனால் ஃபோனு வந்து எடுத்துகிட்டு போக அலோட் பண்ணலை. காலையில் போனாலும் இப்போ தான் அந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். ஃபோனு இப்போ தான் என் கைக்கு வந்திருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் டிவியில் எடுத்து போடுறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. Sesungguhnya alam memelaba cenoro aku Buddha kaya yau ni no. India nainge masih de Buddha kaya yau ni de. Ne puja பின்னாடி தெரியுதே, அதுதான் பவுட்டாக்காயா. எங்களை கூட்டி வந்த குருசாமிக்கும் ரொம்ப நன்றி. சுவாமியே சரணமையப்பா. இதான் பவுட்டாக்காயா மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஒரே நாள் கூட்டமாக ஒரே கும்மாளமாக தான் இருக்குது. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பர்மா நாட்டில் உள்ள பொருள் எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌமையில் போயிட்டுருக்குறோம் ஆட்டோவில். பர்மா நாடாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. அச்சோ இது என்ன, அது பவுட்டாக்காயில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு வண்டியும் உரசிக்கிட்டு போகுது. Ini